சோத்துனாலே கர்த்தருக்கு கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களின் சோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய வேத வசனத்தில் 1 கொரிந்தியர் 1 நம்ம வாசிக்கும்போது பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள். அது என்னெல்லாம் அடங்கியிருக்குது, அது படிக்கும்போதே நமக்கு தெரியும். அந்த வார்த்தைகள் எனக்கு சொல்லணும் போல் தோணுச்சு, படித்து சொல்லணும் போல் தோணுது. அதனால் வேண்டி நான் படிக்கிறேன், கேளுங்க மக்களே. சோத்திராண்டரே, நன்றி நன்றி. இப்போ 1, நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்கள், அன்பு எனக்கு ஈராவிட்டால், அன்பை பற்றி தாங்க இது. அதனால தான் இதை நான் எடுக்கிறேன். அன்பு வந்து எவ்வளோ பெரியது. அன்புக்கு என்ன சொல்லுவோம், அன்புக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு இருமாப்பாக இருக்காது. அன்பு எந்த பாஷை எதில் நீ பேசினாலும், எவ்வளோ கோடி கொட்டி வச்சுருந்தாலும், லட்சமாக கொட்டி வச்சுருந்தாலும் அன்பு இருக்குதுங்க. அன்பு இல்லாட்டால் அது ஒன்றுமே இல்லை, அது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அன்பு எத்தனை நீ பாஷைகளை பேசினாலும் சரி, நீ எவ்வளோ கோடிஷமாக இருந்தாலும் சரி, அன்பு பேசினாலும் கூட வெண்கலம் எப்படி, இந்த வெண்கலத்துக்கு தான் வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போல தான் இருக்குமா. அந்த அன்பு இது மட்டும் இருந்தால் தான் அதுக்கு அன்புக்கு விலை மதிப்பாது. அது இருமாப்பு கொள்ளாது, தற்பெருமை இருக்காது. அன்புக்கு எது ஒன்றுமே இருக்காது, தன்னால் இருக்காது, சுயநலம் இருக்காது, இது இருக்காது எதுவுமே அன்புக்கு. அப்படின்னும் போது பாருங்கள், அன்பை பற்றி தான் இது. முதல்ல ஆண்டவர் கொடுத்தது அன்பு தான், முதல் இடத்துல வச்சுருக்காரு. அந்த அன்பு எப்படி பண்ணுறது பாருங்கள். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நான் தீர்க்கதரிசி வரத்தை உடையவனாக இருந்தோம், சகல ரகசியங்களையும் சகல அறிவியும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசமாக உள்ளவராக இருந்தாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களா. என்ன சொல்கிறாரு, என்ன தான் நீ தீர்க்கதரிசி உடையவனாக இருந்தால் தீர்க்கதரிசி வார்த்தை நீ பெற்றுக்கலாம். கடவுள் தீர்க்க உடையவனாக இருந்துக்கணும். சகல ரகசியங்கள் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, அறிவு இருந்தாலும், என்னதான் அறிவு இருந்தாலும், அறிவையும் அறிந்தாலும் மலைகள் பேர்க்கத்தக்க சகல விசுவாசமாக உள்ளவராக இருந்தாலும், மலைகள் பேர்க்கத்தக்கதான விசுவாசம், அவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமில்லைன்ட்டார். பாருங்கள், அன்பு தான் பிரதானதாக வச்சுருக்காரு. அந்த இடத்துல முதல் இடத்துல வச்சுருக்காரு. நீ எவ்வளோதான் மலைகள் பேர்க்கத்தக்கதான நீ ஒரு அறிவு இருந்தாலும், இந்த உலகத்தை மூளைகள் உனக்கு கொட்டி இருந்தாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அன்பு தான் சொல்கிறேன், பெருமை கொள்ளாது, தற்பெருமை இருக்காது, அதற்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, அது சினமடையாது. இப்படிப்பட்ட அநேகமான வார்த்தைகள் இருக்குது அதில், அந்த அன்பு குறித்து. அப்போ அன்பு எதுவுமே நினைக்காதுங்க. அன்பு உள்ள மனுஷன் எல்லாத்தையும் சாதிப்பான், சகலத்தையும் வெல்லும். அன்பு இருந்துட்டாமல் சகலத்தையும் வெல்லுன்றாங்க. ஆனாலும் இப்போ அப்படி இல்லைங்க. அன்பு நம்மக்கிட்ட இருந்து அன்பை வாங்கிட்டு, நம்ம அன்பு தேடி போனாலும் கூட அவங்க நம்மக்கிட்ட அன்பை கொட்டலை, அவங்க வன்மை தான் கொட்டுறாங்க. வன்மம் கொலவெறி. இப்போ அப்படியே இருக்குது, அன்பாக இருக்குது. அன்பு இருந்தால் அப்படியே இப்போ இன்றைக்கி வெட்டி சாய்க்கிறானுங்க, ஒரு உயிரை சுத்தமாக வெட்டி சாய்க்கிறானுங்க. பாலித்து பராகரத்தம் குழந்தைங்களை பாருங்கள், 10 வயசு குழந்தைய கெடுத்து உச்சராக்கி வச்சுருக்கானுங்க. 2 பேர் சேர்ந்து இப்போ பிடிச்சிருக்காங்க. டெய்லி இப்போ வந்து அந்த பிரதர் வந்து விஜய் பிரதர் வந்து கூட பாருங்கள், நிறைய சம்பவம் நடக்குதுங்க. அன்பு தணிஞ்சு போச்சுங்க. இப்போது அன்பு இல்லை. அந்த அன்பு இல்லாதனால தான் இப்படி கொலவெறி பிடிச்சாயிறானுங்க. கொலவெறி மிருகத்தனமான
மிருகம் நான் அது என்ன சொல்கிறது, காண்டா மிருகம் மாதிரி அழிஞ்சிருக்காங்க. இந்த காலத்தில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்னு தான் சொல்கிறேன். அன்பு இருக்கணுங்க. நம்ம அன்பு தேடி போனால் நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஒரு இதுவாக நினைக்கிறாங்க. அன்பை பற்றின வார்த்தைகள்லாம் எனக்கு சொல்கிறேங்க. இப்போ அதே போல் பாருங்களா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அன்பீரன் என்ன பணக்காரனாக இருந்தாலும் அன்பீரங்க ஒன்றுமே இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டெரிக்கப்படுவதற்கும் கொடுத்தாலும், பாருங்கள், சரீரத்தை நீ சுட்டி அடித்தாலும் சரி, நீ அவனுக்காக நீ உயிரை விட்டாலும் சரி, யாருக்காக நீ உயிரை விட்டாலும் சரி, சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. உன் சரீரத்தை நீ என்ன தான் பாடுபடுத்தினாலும், உன் சரீரத்தை என்ன தான் நீ கெடுத்துக்கிட்டாலும், எப்படி பண்ணாலும் அன்பு இருக்கணும். அந்த இடத்துல அன்பு இருந்தால்தான் மட்டும்தான் எதுவும் நடக்கும். அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்படின்னா அன்பால் சாதிமா, அன்பால் பேசணுமா, கொஞ்சம் அன்பாக பேசணும். யாருங்க பேசுகிறாங்க அன்பா? யாருமே பேச மாட்டேன்றாங்க. நம்ம கிறிஸ்துக்குள்ளே கூட பேச மாட்டேங்கிறாங்க. புறஜாதி கூட பரவாயில்ல வான்னு வரவேற்கிறாங்க. நான் எனக்கு என் அனுபவத்தில் சொல்கிறேன், கேளுங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ஆதி கிறிஸ்டின்றாங்க, ஆதி கிறிஸ்டின். நான் அப்பத்தில் நான் பிறந்து வளர்ந்து எங்கள் ஃபேமிலியே அந்த காலத்துலேருந்தே நாங்கள் கிறிஸ்துவங்களாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க தெரியுமா, அந்த வீட்டில் அடைக்கல போனாக்கா எரிபுரின்னு பேசுகிறாங்க. ஒரு மரியாதை இல்லை. அதே ஒரு புறஜாதி வீட்டுக்கு போயிட்டாக்கா நம்மளை எவ்வளோ வரவேற்காங்க தெரியுங்களா? அதாங்க காணாத அவங்களாம் வந்துட்டு கல்ல மண்ணை வணங்கினாலும் அவங்க அப்படி பயபக்தியாக வணங்குறாங்க. ஆனாலும் நம்ம கிறிஸ்துக்குள்ள அநேக பேர் வந்து அப்படி இல்லை. அவங்க தான் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, மேட்டின் பார்க்குறாங்க. பெருமை. அப்புறம் அவங்க வந்து கிறிஸ்துவனாக இருக்கிறாங்கன்னா அவங்க வேலை வாய்ப்பெலாம் இருப்பாங்க. நம்மளை மாதிரி சாதாரணமாக போனவங்களும் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது, வரவேற்கிறதில்ல. ஆனால் நம்ம அழகாக அன்போடு நம்ம வரவேற்கிறோம் அவங்கள. அவங்க வந்து அவங்கள வரவேற்கிறதில்ல. அப்படி இருக்காங்க இந்த கிறிஸ்துக்குள்ளேயே. அவங்க புரிஞ்சாதி கூட வாங்கணும் அன்பாக வரவேற்கிறாங்க. வா சாப்பிடுன்றாங்க, சேர் போடுறாங்க, உக்காருங்கன்றாங்க, அப்படி பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்துக்குள்ளே ரொம்ப இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. அன்பு நம்ம போயிட்டு ஆண்டவர் வேதம் வாக்கி எப்படி நம்ம சொல்லுது, அப்படி இருக்கலாமா? வீட்டுக்கு போனால் என்னான்னு கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. மற்ற இடத்துல எப்படி பேசுகிறாங்க, அந்த வீட்டுக்கு போனாக்கா ஒரு மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்படி விரட்டி அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப வலிக்குது. அப்போ நமக்கே அப்படி தோணுது, என்னடா இவங்களாம் கிறிஸ்துவங்களான்ற மாதிரி தோணுது எனக்கு. நான் இப்படி பேசுகிறேன்னு கோச்சிக்காதங்க. ஏன்னா நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேங்க. கோச்சிக்காத. அதான் அதுக்கு அந்த அன்பு பற்றி தான் அப்படி இருக்காங்க. பெருமை கொள்கிறாங்க. ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வராங்க, அவங்க பெருமையாக தான் வராங்க. நகை நட்டை பூட்டிக்கின்னு நல்லா பட்டு சேரிங்களை கட்டிக்கின்னு பழுக்காக வராங்க. அந்த மாதிரி அவங்க பழுக்காவில் அவங்க கிட்ட தான் அவங்க உறவாடுறாங்க. சாதாரணமாக இருக்கவங்ககிட்ட அவங்க உறவாட மாட்டேன்றாங்க. எந்த ஒரு விசேஷம், அந்த எந்த ஃபங்க்ஷனு என்ன வச்சாலும் சரி, அந்த இடத்துல அவங்கள நம்மளை பிரித்து தான் பார்க்குறாங்களே. நடுத்தரமான இருக்கவங்கள பிரித்து பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள அவங்க மேட்டினுமே பார்க்குறாங்க. பணக்காரன் ஏழைலாம் கிடையாது. ஆனால் அவங்க பணக்காரங்களை பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பைபிள் வாசிக்கத்தானே கூட அந்த ஆதி கிறிஸ்டினை தான் கொண்டு பைபிள் வாசிக்குவாங்க. இப்போ ஆண்டவர் இடையில் தொட்டாங்கல்ல, போய் ரசிக்கப்படுறாங்களா, அவங்கள யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது. எந்த எல்லாரும் காதுக்கணும். அப்படி நான் இது வந்து எனக்கு கொடுத்தாங்க, பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் எனக்கு கொடுத்தாங்க. நான் இந்த மெசேஜ் தான் கொடுத்தேன். அப்படி ஸ்டன் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம். அதுலேருந்து எனக்கு எதுவுமே அவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் பேசுகிறாளே, நேற்று கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறாளே, இப்படிலாம் பாட்டு தயாரித்து பாடுறா, இப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது செய்தி 5 நிமிஷத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க இடத்துக்கு 1/2 மணி நேரம் இருக்கிறாங்க. என்னை கூப்பிட்டு சொன்னால் 5 நிமிஷத்தில் முடிக்கணுன்றாங்க. எப்படிங்க முடிக்க முடியும் 5 நிமிஷத்தில்? அதுக்கு விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொன்னால் தான் புரியும். பைபிள் வாசித்தா போகுது. ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒரே வசனத்தை எடுத்துக்கின்னு 2 மணி நேரம் நடத்துகிறாங்க. 1 மணி நேரம் ஒரே வசனத்தை எடுத்துக்கின்னு அதெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அப்போ தான் ஜனங்களுக்கு புரியும். வேத வசனம் அறியணும், நல்லா ஆழமாக டீப்பாக அறிஞ்சினா தான் நமக்கு புரியும். எடுத்து சொல்லதான் இருக்குது. அப்படி இல்லை, அவங்க மேலோட்டமாக பார்க்குறது இல்லைங்க. நல்லா ஆழமாக நம்ம அது சிந்திக்கும் போது தான் நமக்கு அது மனசில் பதியும். அவங்க அப்படி இல்லை. அதுக்காக அவங்க என்னை அவாய்ட் பண்ணாங்க. அப்போது 5 நிமிஷத்தை தான் எடுத்துக்கணும். நிறைய நேரம் அவங்க பண்ணும்போது 1/2 மணி நேரம் எடுப்பாங்களாம். நமக்கு கொடுத்தாக்கா 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஆனாலும் அதை நம்ம கொஞ்சம் இது பண்ண எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி திகைச்சிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு அந்த வாய்ப்பை அவங்க தரமாட்டேன்றாங்க. பாருங்கள், ஒரு இன்னைக்கு வந்துக்கிற கிறிஸ்டின்னு ஒரு ஆத்மாக்களை உருவாக்குறது, ஒரு ஆத்மாக்களை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம், கடினம். ஆனாலும் அந்த ஆத்மாவுக்கு உற்சாகப்படுத்தணும், ஊக்குவிக்கணும்.
பரவாயில்லையே இவங்க இப்படி கடவுளை பற்றி இப்படி சொல்கிறாங்களேன்றது அவங்களுக்கே ஒரு இது வரணும். அவங்களுக்கு அப்படி இல்லை, அதனால் நமக்கு கஷ்டமாகுது. இப்போ பாருங்கள், அன்பு வந்து நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு வந்து பொறாமை இல்லை. பாருங்கள், தான் அன்புக்கு பொறாமை இருக்காதுங்க. அன்பு தன்னை புகழாது. பாருங்கள், அன்புக்கு பொறாமை இருக்காது. அன்பு தன்னை புகழாது. ஆனால் இவங்க புகழாங்க. அப்போ இருமாப்பு அடையாது. பாருங்க, இதான் சொன்னேன், இருமாப்பா ஈராது. அன்புக்கு இருமாப்பு ஈராது, தன்னை புகழாது. தன்னை புகழாது. அப்புறமா இருமாப்பா ஈராது. சோத்திராண்டே பொறாமை இருக்காது. அதுக்கு பொறாமை இருக்காது. அன்பு தன்னை புகழாது. அவன் இருமாப்பாராது. அப்புறமா ஐயோக்குத்தனமானதை செய்யாது. ஐயோக்குத்தனமானதை செய்ய பாருங்கள். அன்புக்கு பாருங்கள், அப்படி நீங்களே யோசிங்க. ஐயோக்குத்தனமானதை யோசிக்காது. தற்பொழுவை நாடாது. சினம் அடையாது. தீங்கு நினையாது. பாருங்கள், சினம் அடையாது, தீங்கு நினையாது. அன்பு உள்ளவங்களுக்கு எந்த தீங்கு செய்ய தெரியாதுங்க. அவங்களுக்கு அன்பு இருந்துட்டா அவங்களுக்கு ஒரு உயிரை, இப்போ ஒரு உயிரை கூட ஐயோ பாவம் நினைப்பாங்க. மற்றவங்கள பார்த்து பாவம் நினைப்பாங்க. மற்றவங்கள பார்த்து இறக்கப்படுவாங்க. ஒரு எளிமையாக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை கூட இது பண்ணுறதா கூட அவங்க வந்து நினைப்பாங்க. அது வந்து தீங்கு நினைக்காது, நல்லது தான் நினைக்கும். அன்பு உள்ளவங்கக்கிட்ட அது நல்லது தான் நினைப்பாங்க. அன்பு இல்லாதவங்க தான் எல்லாமே செய்ய துணிவாங்க. அவங்களுக்கு துணிகரம் இருக்கும். அன்பு இல்லாதவங்க அதை துணிகரமாக செய்வாங்க. எதையுமே அன்பு உள்ளவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் கொலைபாதகனாக இருக்காங்க. அன்பு இல்லாதவங்க தான் கொலைபாதகனாக இருக்காங்க. அப்படியே ஒரு உயிரை துஷ்டமாக வெட்டி மாய்க்கிறாங்க. பாருங்கள் எப்படி. அப்படி தான் ஒரு ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டி பண்ணுறாங்க. பாரு, பெண்களை குழந்தைங்களை கூட விடமாட்டுறாங்க. பாரு, அப்படிப்பட்டு தான் அவங்க அன்பு கிடையாது. புகழாது, இருமாப்பாயிடாது. அது இருமாப்பெல்லாம் கொள்ளாது அன்புக்கு. அப்புறம் ஐயோக்குத்தனமானதை செய்யாது. ஐயோக்குத்தனமானா கெட்டது. ஐயோக்குத்தனமான கெட்ட ஒரு இதெல்லாம் செய்யாது. ஐயோக்குத்தனமானது செய்யாது. தற்பொழுவே நாடாது. சினம் அடையாது. தீங்கு செய்யாது. அப்போ அநியாயத்தில் வந்து சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்துக்கு சந்தோஷப்படக்கூடாதுங்க. சத்தியத்துக்கு தான் சந்தோஷப்படணும். சத்தியம்தான் முக்கியம். சத்தியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அநியாயம் ரொம்ப பண்ணிட்டு கடவுள் மேலே சத்தியம் பண்ணுறாங்க. பண்ணக்கூடாதுங்க. எல்லா அநியாயமும் பண்ணிவிட்டு அப்படியே அபாண்டமாக கடவுள் மேலே சத்தியம் பண்ணுறாங்க. கடவுள்ன்றாங்க. அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறவங்க தான் கடவுள் பற்றி அடி கொடுத்தாடி யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் கடவுள் என்கிட்ட இருக்காரு, நான் கடவுள் இப்படி சொல்லிட்டு கடவுள் மேலே பழிய போடுறாங்க. அது செய்யக்கூடாதுங்க. எல்லா தப்பும் நாளைக்கு அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கடவுள் மேலே அப்படி சத்தியம் பண்ணுறாங்க. படைத்த கடவுள் மேலே நம்ம சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர், அவர் மேலே நம்ம சத்தியம் பண்ணலாமா? பொய்யான சத்தியம் பண்ணக்கூடாது. அவருக்கு தான் சத்தியம் பிடிக்காது. பொய் சத்தியம் பண்ணால் பிடிக்காது தானே அவருக்கு. அப்படிலாம் அவங்க பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. நீடிய சாந்தம் இருக்கணும். நீடிய சாந்தம் இருக்குது. இப்போ யாருக்குமே எனக்கே இருக்குமா இல்லான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் வாசித்து காமிக்கிறேன். நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு வந்து பொறாமை இல்லை. அன்புக்கு ஐயோத்தனமான செய்யாது. அப்போ அநீதித்தில் சந்தோஷப்படாமலும் சத்தியத்தில் சந்தோஷப்படணும். சத்தியத்தில் தாங்க சந்தோஷப்படணும். சத்தியம் உண்மையான சத்தியமாக இருக்கணும். பொய் சத்தியம் இருக்காது. சகலத்தையும் தாங்கும். பாருங்கள், சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் சகிக்கும். பாருங்கள், சகலத்தையும் தாங்கும் அன்பு. சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் வந்து நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகிப்புத்தன்மை இருக்கணும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். பாருங்கள், அன்பு இல்லைங்க. யார் என்ன சொல்ல நம்பிடுவாங்க. அவங்க கெடுத்து நினச்சி இவங்களுக்கு கொண்டு எதனா படுகொலை தள்ளுன்னு சொல்லிட்டு அவங்க அன்பாக பேசினா நம்ம என்ன பண்ணுவோம்? மயங்கிடுவோம் அந்த அன்பை. அவங்க இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்களே, நம்ம அந்த பேச்சுக்கு மயங்கி போயிட்டு என்ன பண்ணிடுவோம்? அவங்க விரிக்கிற வலையில் வீழ்ந்துடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. உஜாராக இருக்கணும். இவங்க ஏன் இப்படி வராங்க நம்மக்கிட்ட, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நம்ம வந்து ஆண்டவருடைய பாதையில் போகும்போது அவர் உணர்த்துவார். நமக்கு ஆண்டவருடைய பாதையில் போகும்போது நமக்கு அது உணர்த்துவார். அதனால் வேண்டி நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை தான் நம்பணும். பொய்யை நம்பக்கூடாது. பொய் பேசக்கூடாது. முதல்ல ஆண்டவருக்கு வந்து பொய் பிடிக்காது. அந்த பொய்யான வார்த்தைகள் நம்பக்கூடாது. யாராவது வந்து கூட இப்போ கள்ளத்தீர்க்க தீர்ப்பு மூலியமாக கூட நம்மளை வந்துட்டு கூப்பிடுவாங்க.
அப்படியே அழகாக பேசுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க. அதெல்லாம் அதான் உண்மை, இதான் உண்மை, இந்த சத்தியம் கேட்கலாம், அந்த சத்தியம் கேட்கலாம், நம்பாதுங்க. கள்ளத்திற்கு தரிசிங்கள் ஆண்டோட வரிகளை எல்லாரும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ண, அதான் பொய்யுங்க. உண்மையான சத்தியத்தை தான் நம்ம கேட்கணும். உண்மையான வேதத்தில் என்ன சத்தியம், நியலும் பொருளும் இருக்குது, நிஜமும் நியலும் இருக்குது. ஆராயணும், வேதத்தை ஆராயும் போது தான் நமக்கு அதில் உள்ள எல்லா கருத்துக்களும். இப்போ இதில் நம்ம இதை படிக்கும்போது என்ன பண்ணோம், நம்ம படித்தாலே அதுக்கு நமக்கு தெரியும் இதோட விளக்கம் என்னெல்லாம் சொல்லியிருக்குது பாருங்கள். அதை நீங்களே கூட படித்து பாருங்கள். அதை அன்பு ஒரு காலம் ஒழியாது பாருங்கள். அன்பு மட்டும் என்ன, இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உலகம் யுத்தம் அழிஞ்சாலும் சரி, அன்பு ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போவோம். தீர்க்க தரிசனம்லாம் சும்மாங்க, தீர்க்க தரிசனம் சும்மா, அது ஒழிந்து போவோம். அன்பு ஒழியாது. அன்பு ஒழிந்து போகாது. அறிவினாலும் அன்பு ஒழிந்து போவோம். அன்பு ஒழிந்து போவோம். அறிவினாலும் ஒழிந்து போவோம். அறிவும் ஒழிந்து போவார் பாசைகளாலும். அப்போ அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போவோம். தீர்க்க தரிசனம் போனாலும் ஒழிந்து போயிடும். அப்போ அந்நிய பாசைகளாலும் ஒழிந்து போவோம். அறிவினாலும் ஒழிந்து போவோம். அறிவும் கூட ஒழிந்து போவோம். ஆனால் அறிவு கூட ஒழிந்து போயிடும். ஆனால் அன்பு ஒழியாது. தம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது பாருங்கள். தம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் குறைவுள்ளது. சொல்லுதலும் குறைவுள்ளது. நம்முடைய அறிவும் குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளதாக தான் இருக்குது. அதற்கு அறிவும் குறைவுள்ளதாக தான் இருக்குது. தீர்க்க தரிசனம் குறைவுள்ளதாக தான் இருக்குது. அப்போ நிறைவானது வரும்போது என்ன, குறைவானது ஒழிந்து போகும். நமக்கு நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நாம் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷன் போல யோசித்தேன். நான் புருஷனா போல குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நீலாட்டமாய் பார்க்கிறோம். கண்ணில் நீலாட்டமாக பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்து நிற்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எல்லாத்திலையும் காட்டிலும் பாருங்கள், எல்லாத்திலையும் அன்பு தான் பெரியதுன்னு சொல்கிறார். கடவுள் கொடுத்தது நமக்கு அன்பு தான். உலகத்திலே எல்லாத்தையும் வாங்கிடலாம், அன்பை வாங்க முடியாதுங்க யாராலையுமே. அன்புக்கு விலை மதிப்பே இல்லை தான் சொன்னேன். எல்லாத்தையும் அன்பு பிரதானது. அன்பு ஆண்டவர் அந்த கட்டளைகளில் அன்பு முதல் இடத்துல வச்சுருக்காரு. அதை இந்த வசனத்தை தயவு செய்து எல்லாருமே வீட்டில் படித்து பாருங்கள். முக்கியமான அந்த வசனத்தை எடுத்து ஒவ்வொன்றும் அதை அர்த்தத்தை கண்டுபிடிக்குங்க. உங்களுக்கே தெரியும். அதை படிக்கும்போது ஒவ்வொரு வசனமாக நீங்களே யோசித்து பாருங்களேன். அந்த வசனம் எல்லாம் அழகாக இருக்கும். அந்த அன்பை பற்றி பேசினா அவ்வளோ அழகாக இருக்கும். பேசினே இருக்கலாம் போல இருக்கும். அது அன்பு. ஏன்னா அன்பு இல்லாதவங்களுக்கு தான் அந்த அன்பை பற்றி தெரியும். அன்புக்காக ஏங்கி அழைகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த அன்பு பற்றி தெரியும். ஆமாம், சும்மா வெளிவாசத்துக்கு அன்பு காட்டுறாங்க பாரு, அந்த அன்பெல்லாம் நமக்கு தேவாது. நம்மளை கமுக்கிறதுக்கு, ஒரு குழியில் கொஞ்சம் தள்ளுறதுக்கு தான் அவங்க நம்மக்கிட்ட அன்பாக நடித்து நம்மளை கொண்டு எங்கன்னா ஒரு படுக்குழியில் தள்ளுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. அதெல்லாம் நம்ம கடவுளோட பாதையில் போனால் அது தெரியும் நமக்கு. இவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, துடுதல் இருந்தால் இவங்க நம்ம அன்பாக வரல, இவங்ககிட்ட நமக்கு ஏதோ சதி பண்ண போகிறாங்க, சதி திட்டம் தீக்க தான் நம்மகிட்ட வராங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதனால் கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து இதை படிக்கவும். அன்பின் சகோதர அனைவருக்கும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொள்கிறேன்.